என் அன்பு குழந்தையே, வறுமை என்னும் இருள் விலகி உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகப் போகும் அந்த மகா ரகசியத்தை சொல்லவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த வீடியோவின் முதல் பகுதியை பார்த்தவர்களுக்கு தெரியும், ஏப்ரல் 20 அன்று செய்ய வேண்டிய அந்த பகல் நேரத் தயாரிப்புகள் எவ்வளவு முக்கியம் என்று. நீ இன்னும் அதை பார்க்கவில்லை என்றால் உடனே அதை பார்த்துவிட்டு இங்கே வா. ஏனெனில் அந்த அடித்தளம் இல்லாமல் இந்த மாபெரும் கோபுரத்தை உன்னால் எழுப்ப முடியாது. நேரம் என்பது வெறும் கணக்குதான். ஆனால் உன் நம்பிக்கையும் நான் சொல்லப்போகும் இந்த செயல்முறையும் தான் உன் தலைவிதியை மாற்றப் போகிறது. இப்போது நான் சொல்லப்போகும் அந்த மர்மப்பை ரகசியத்தை நீ கேட்டுவிட்டால் உன் பீரோவில் பணம் குறையாது, பெருகிக் கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை: ஒரு வினாடி தவறினாலும் ஒரு பொருள் மாறினாலும் பலன் கிடைக்காது. மிகவும் கவனமாக கேள். நேற்று நான் சொன்ன பெயர்களைத் தவிர இன்னும் பல பிள்ளைகள் ஓம் குபேராய நமஹா என்று மனமுருகி வேண்டினீர்கள். உங்கள் ஆத்மார்த்தமான கமெண்ட் எனக்கு பிடித்துவிட்டது. உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற நான் ஆசி வழங்குகிறேன். இன்னும் கமெண்ட் செய்யாதவர்கள் இப்போதே உங்கள் வேண்டுதலை பதிவிடுங்கள். நான் எப்போது வேண்டுமானாலும் உங்களை அழைப்பேன். இப்போது அந்த மகா ரகசியத்திற்கு வருவோம். அட்சய திருதி அன்றிரவு நீ உன் பீரோவில் வைக்க வேண்டிய அந்த மர்மப்பையில் 3 பொருட்கள் இருக்க வேண்டும். முதல் பொருள் வலம்புரி சங்கு அல்லது ஒரு சிறிய வெள்ளை சோழி. இரண்டாவது பொருள் நொச்சி இலை அல்லது துளசி கதிர். மூன்றாவது பொருள் ஒரு சிறிய மஞ்சள் துணியில் கட்டப்பட்ட கல் உப்பு. சுவாச ரகசியம் மிக முக்கியம். இந்த 3ஐயும் ஒரு பச்சை நிறப்பட்டு துணியில் வைத்து முடிச்சாகப் போட வேண்டும். ஆனால் கவனி, இந்த முடிச்சை போடும்போது உன் மூச்சுக்காற்று அதன் மேல் படவே கூடாது. ஏன் தெரியுமா? உன் மூச்சு என்பது வெறும் காற்று அல்ல, அது உன் உடலுக்குள் ஓடும் பிராணசக்தி. உன் சுவாசத்தில் உன் தற்போதைய கவலைகள் கலந்திருக்கலாம். அந்த சுவாசத்தோடு நீ முடிச்சை போட்டால் அந்த பையில் வறுமையின் அதிர்வு பதிவாகிவிடும். அதனால்தான் ஒரு துணியால் முகத்தை கட்டிக்கொண்டோ அல்லது சற்று விலகியிருந்தோ அந்த முடிச்சை போட வேண்டும். நீ எவ்வளவு அமைதியாக இருந்து சுவாசத்தை சீராக வைத்து இதைச் செய்கிறாயோ அவ்வளவு பலன் கிடைக்கும். இந்த மகா ரகசியத்தை மீண்டும் ஒருமுறை கேட்டு உன் மனதை ஒரு நிலைப்படுத்திக்கொள். அப்போதுதான் அந்த மர்மப்பை ஒரு காந்தத்தைப் போல செல்வத்தை ஈர்க்கும். அந்த முடிச்சை உன் கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் குபேராய நமஹா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் கையில் ஒரு அதிர்வை உணர்வாய். ஏப்ரல் 20 அன்று நீ செய்ய வேண்டிய காலக்கணக்கை மீண்டும் நினைவூட்டுகிறேன். மதியம் 12 மணி ஏழைகளுக்கு தயிர் சாதம் அல்லது தண்ணீர் தானம். மாலை 6:30 வீட்டின் வாசலில் 2 நெய் தீபங்கள். இரவு 9 நான் சொன்ன இந்த மர்மப்பையை பீரோவில் வைத்தல். அன்றிரவு உன் கனவில் ஒரு பெரிய நீர்நிலை அல்லது நாணயங்கள் கொட்டுவது போல தோன்றினால் நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்று அர்த்தம். மகனே, இப்போது நான் உனக்கு கொடுத்துள்ள இந்த ரகசியம் பல கோடி பொன்னுக்குச் சமமானது. இதை நீ பெறுவதற்கு தகுதியானவனாக மாறியது எப்போது தெரியுமா? நீ மற்றவர்களுக்கு உதவ நினைக்கும் போதுதான். இந்த நம்பிக்கை ஒளியை இப்போதே உன் கைபேசியில் உள்ள அனைத்து ஆன்மீக குழுக்களுக்கும் உன் இரத்த பந்தங்களுக்கும் பகிர். நீ பகிரும் ஒவ்வொரு முறையும் உன் வறுமையின் ஒரு முடிச்சு அவிழும். இது குபேரனின் கட்டளை. உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒளியேற்ற இப்போதே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனைத் தொடு. இது வெறும் சப்ஸ்கிரைப் அல்ல, என் அருளை பெறுவதற்கான உன் பதிவு. இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த சுவாச ரகசியத்தையும் மந்திரத்தையும் மீண்டும் ஒருமுறை கேட்டு சரியாக குறித்துக்கொள். நாளை காலை நீ எழும்போது ஒரு புதிய மனிதனாக மாறுவதற்கான விதை உன் ஆழ்மனதில் ஊன்றப்பட்டுவிட்டது. நம்பிக்கை ஒளியோடு இரு. உன் கஜானா எப்போதும் நிறைந்திருக்கும். ஆசீர்வாதங்கள். நம்பிக்கை ஒளி உங்கள் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றும்.